சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர். கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை. பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள் மனதை உருக்கின. கிறிஸ்துமஸ் பண்டிகை. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென அதிகாரிகளுக்கு அப்போது அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர் வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் மார்ஷல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞர்களின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையைச் சேர்ந்த யாஷ் ஈவன்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அவிஷியின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளா, மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்போது பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, இளவரசன், ராசு உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர். புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும், இதனையும் மீறி நிகழ்ச்சி நடந்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இப்போ நம்ம ஜெனரல் மேனேஜருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இது பாண்டிச்சேரியில் வந்தால் நிறைய ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். நாங்கள் இந்த 31st அசோகா ஹோட்டல் சஜன்கா மியூசிக்கை பேன் பண்ணியே ஆகும். அதுக்கு கம்ப்ளைண்ட் எஸ்எஸ்பிக்கு கொடுத்தாச்சு. ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் தேவை இதில். தேங்க்யூ. கட்டாயமாக நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றதுனால இந்த ஈவெண்ட் இது பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்கும். ட்ரக் ரிலேட்டட் அது ரிலேட்டடாக ட்ரக் ரிலேட்டட் பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்கும். என் பக்கத்தில் ஆரோவில் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால கட்டாயமாக இது அரசாங்கம் இது மேலே நடவடிக்கை எடுத்து கட்டாயமாக நிறுத்தத்துக்கு. மீறி நடந்தால் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அசோகா ஹோட்டல் மீறி நடந்தால் கட்டாயமாக. செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டான். மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஹென்றி ஹயர் துரை. இவரது மகன் லியோ ஆதித்தன். 16 வயதாகும் இவர் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 வகுப்பு படித்து வருகிறார். இவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது நண்பரான ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த அந்தோணி என்பவருடன் வில்லியனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில்
சமீபத்திய மழை மற்றும் வீடூர் அணை திறப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை சென்று பார்வையிட்டுள்ளனர். பின்னர் இருவரும் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்துள்ளனர். எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகிலிருந்த செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த காவலர் செந்தில் மற்றும் ராஜி ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து உடனடியாக அந்தோணியை மீட்டு ஊசுட்டேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த மீட்கப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்தன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவலறிந்த திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார், தீயணைப்புத் துறையினர் இரவு பகலாக கடந்த 2 நாட்களாக தேடி வந்தனர். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தால் ட்ரோன்கள் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சங்கராபரணி ஆற்றில் மேம்பாலத்தின் கீழே மாணவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடலை காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கரைக்கு கொண்டு வந்தனர். மாணவனின் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் கண்கலங்க வைத்தது. மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மாணவனை சடலமாக மீட்கப்படும் காட்சிகளை பார்த்து வருத்தமடைந்தனர். வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாணவர்கள் இருவர் ஆற்றில் இறங்கி குளித்தபோது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஒரு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில்கள் அமைக்கின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே இருப்பதால் பண்டிகைக்கான பொருட்கள் விற்பனை செய்ய புதுச்சேரி மிஷன் வீதி, காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்கவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக கிறிஸ்துமஸ் மரம், குடில்களுக்கு தேவையான பொருட்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் அலங்கார பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற வண்ணம் உள்ளனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தில் மீனவர் வலையில் 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தேங்காய்த்திட்டு வீதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். மீனவரான இவர் நேற்று மாலை நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தின் மீது நின்றபடி சிறிய வலையை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தார். அப்போது 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. இதை கையில் தூக்கியபடி சக்திவேல் வெளியே எடுத்து காண்பித்த நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதை பார்த்தபடி சென்றனர். புதுச்சேரி மீனவர் வலையில் இதுவரை 12-13 கிலோ எடையுள்ள கட்லா மீன்கள் மட்டுமே சிக்கி உள்ளது. தற்போதுதான் 20 கிலோ கட்லா ரக மீன் கிடைத்துள்ளது. சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் வீடூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் இவ்வளவு பெரிய அளவிலான மீன் சிக்கியுள்ளது. மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தொழில் முனைவோர் திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழக்கறிஞர் இளமதியழகன் துளசி கலந்து கொண்டு தொழில் முனைவோருக்கான கூடங்களை திறந்து வைத்து மாணவர்களை வாழ்த்தி பேசினார். தொழில் முனைவோர்களாக பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு விற்பனை மாதிரி கடைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் பொதுமக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பயன்பாட்டு பொருட்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். அதில் கல்வி உபகரணங்கள், பேக்கரி, மளிகை பொருட்கள், ஜூஸ் மற்றும் குளிர்பானங்கள், அழகு சாதன பொருட்கள், மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் பொருட்கள், பல்வேறு வண்ணங்களில் சீருடைகள், ஜவுளிக்கடை, சிற்றுண்டி உணவுகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் என பல்வேறு கடை கூடங்களை அமைத்து விற்பனை செய்தனர். அதில் முக்கியமாக மருத்துவ முதலுதவி அளிக்கும் மருந்து கடை, அறிவியல் உபகரணங்கள் ஆகிய கடைகள் இடம்பெற்றிருந்தன. மாணவர்கள் உருவாக்கிய தொழில் முனைவோர் கடைக்கூடங்களில் இருந்த பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு வாங்கி சென்றனர். அப்போது பொருட்களின் உற்பத்தி தரம், சந்தைப்படுத்துதல், நேரடி விற்பனை உள்ளிட்ட வியாபார நுணுக்கங்களை பொதுமக்களுக்கு மாணவர்கள் தொழில் முனைவராக இருந்து விளக்கி கூறினர். பள்ளி மாணவர்களின் தொழில் முனைவோருக்கான ஒருங்கிணைப்பு திருவிழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாக அதிகாரி தாரணி இளமதியழகன் முன்னிருந்து செயல்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாசிரியர் தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி, ஸ்ரீவித்யா, கஜேந்திரன்,
பிரபு, கார்த்திக் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 88,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் ஃபிளாஷ் வால்ட் என்ற செயலி மூலம் கடன் வாங்கினார். அந்த கடனை வட்டியுடன் திருப்பிச் செலுத்தியுள்ளார். இவரை தொடர்பு கொண்ட நபர் வாங்கிய கடனுக்கு கூடுதல் தொகை செலுத்த வேண்டும், இல்லையெனில் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்து 25,000 ரூபாயை அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார். மடுகரையைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன். இவர் ஆன்லைன் மூலம் 14,600 ரூபாய் அனுப்பி பைக் முன்பதிவு செய்தார். பின்னர் அதிலிருந்து என்னை தொடர்பு கொண்டபோது எந்த பதிலும் கிடைக்காததால் தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. புதுச்சேரி வாண்டரப்பேட்டையைச் சேர்ந்தவர் நாயகம். இவரது மொபைலுக்கு KYC புதுப்பிக்க வேண்டும் என மெசேஜ் வந்தது. அதையடுத்து அவர் வங்கி விவரங்களை பதிவு செய்து புதுப்பித்தார். அதன் பிறகு அவரது வங்கி கணக்கிலிருந்து 34,600 எடுக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் 8,000 ரூபாயும், புதுச்சேரியைச் சேர்ந்த செந்தில் ரூபாய் 2,800, சரவணன் ரூபாய் 3,000 அனுப்பி மர்ம நபர்களிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் பூ கொடுத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென ஏற்கனவே போக்குவரத்து விதிமுறை உள்ளது. ஆனால் பெரும்பாலானோர் தலைக்கவசமின்றியே இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். அவர்களுக்கு போலீசார் அபராதமும் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 2025ஆம் ஆண்டு முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென போக்குவரத்து போலீசார் மீண்டும் அறிவித்துள்ளனர். இதனிடையே அண்ணா சிலை அருகே போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வழியே தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை பாராட்டி மலர்கள் அளித்தும் பொன்னாடை போர்த்தியும் சீனியர் SP பிரவீன் திரிபாதி பாராட்டினார். ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு காவல்துறையினர் விழிப்புணர்வு அடங்கிய துண்டறிக்கையை வழங்கி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜன், கோகுலகிருஷ்ணன் உட்பட போக்குவரத்து போலீசார் பங்கேற்றனர். புதுவை மாநிலம் அய்யன்குட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மார்கண்டேயர் திருமடத்தின் சார்பாக 15ஆம் ஆண்டு மார்கழி மாத மாடவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் அய்யன்குட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மார்கண்டேயர் திருமடம் சார்பாக ஆண்டுதோறும் மார்கழி மாத மாடவீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 15ஆம் ஆண்டு மார்கழி மாத மாடவீதி உலாவை முன்னிட்டு இல்லங்கள் தோறும் பெரியநாயகி அம்மனுடன் அரசியலீஸ்வரர் அருள்பாலித்தார். 16/12/2024 முதல் 13/1/2025 வரை காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பெரியநாயகி அம்மன் உடனுரை அரசியலீஸ்வரர் பல்லக்கில் மாடவீதி வர இருக்கிறார். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை மார்கண்டேயம் திருமடம் சார்பாக புதுவை ஆதீனம் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த மாதம் முழுவதும் பெரியநாயகி உடனுரை அரசியல் ஈஸ்வரர் அருள்பாலிக்க வருகின்றார் என்றும் பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மார்கண்டேயன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர் பகுதியில் 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார் ஆண்டுதோறும் தொகுதி மக்களுக்கு தினசரி நாட்காட்டியை வழங்கி வருகிறார். அந்த வகையில் வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டியை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர் பகுதியில் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளவரசன், கிளை தலைவர் உத்திரன், அன்பு, முருகன், துரை, வினோத் பாபு,
அபிஷேக், சுதாகர், ராமு, குணா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர். கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை. பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள் மனதை உருக்கின. கிறிஸ்துமஸ் பண்டிகை. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.